ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவெளியிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை இந்த நாளில உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி காப்பதாக. இன்னும் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 145வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அவரை கூப்பிடுகிற யாவருக்கும், அது மாத்திரமல்ல, உண்மையாய் தேவனிடத்துல முழு இருதயத்தோடு கூட நீங்கள் வேண்டுதல் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு அவர் உங்கள் மத்தியில சமீபமாய் இருக்கிறார் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். யோனாவை குறித்து வேதத்துல நம்ம பார்க்கும் போது, அவர் கஷ்டப்படுகிற நேரத்துல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவராய் இருக்கிற போது, தேவனிடத்துல வேண்டுதல் செய்கிற போது தேவன் அவரை ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒருவேளை ஆண்டவரை விட்டு விலகி போகிற சூழ்நிலை இருந்தாலும், உண்மையாய் நீங்கள் அவரை கூப்பிடும் போது, உண்மையாய் ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்யும் போது, உண்மையாய் உங்கள் ஆசீர்வாதங்களுக்கு தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால், ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்கு சமீபமாயிருந்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நாள்ல நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை செய்ய, உங்களுக்கான ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிட உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய அற்புதங்களுக்காக, நம்முடைய சுகத்திற்காக ஆண்டவரை உண்மையாய் கூப்பிட வேண்டும். நீங்கள் அப்படி கூப்பிடும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேதத்துல நாங்கள் பார்க்கிறோம் அப்பா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமா இருக்கிறீர் என்று இந்த நாளில நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, யார் யார் உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஆண்டவரே, நீங்க அவர்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்து அவர்களை விடுவித்து, அவர்களை கனப்படுத்தி, உயர்த்தி, மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிங்கன்னு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்படி ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. உடைய கிருபையுள்ள கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.